இந்திய நாடு முழுக்க முழுக்க பஞ்சாயத்து என்கின்ற வார்த்தை எல்லா இடத்துலயும் இருக்கு. அது அனைவரும் அறிந்த விடயம். நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன். இந்த பஞ்சாயத்து அப்படிங்கிற வார்த்தை பஞ்சமர்களுடைய ஆயம் என்று அர்த்தம். பஞ்சமர்களுடைய ஆயம், கோட் ஆஃப் பஞ்சமாஸ். பஞ்சமர்கள் ஒன்று கூடி முடிவெடுக்கக்கூடிய இடம், ஒன்று கூடி வழிபடக்கூடிய இடம், ஒன்று கூடி நீதி நியாயங்களை பெறும் இடம், ஒன்று கூடி ஆதி காலத்தில் வாழ்ந்த இடம், அரச பீடம், எல்லாமே ஆன்மீக பீடம், எல்லாமே பஞ்சாயத்து அப்படிங்கிற வார்த்தைக்குள் அடக்கம். இந்த பஞ்சாயத்துங்கிற வார்த்தை இந்த நாடு முழுக்க இருக்கு அப்படின்னா, இந்த நாடு முழுக்க முழுக்க பஞ்சம பறையர்களே வாழ்ந்தாங்க. இந்திய துணை கண்டம் முழுக்க முழுக்க பஞ்சம பறையர்களே வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த சொல் மூலமா இதை சொல்லி நான் சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்து. யாரும் மறுக்க முடியாது. ராஜீவ்காந்தி அவர்களுடைய காலத்துல பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற ஒரு நிர்வாக முறையை கொண்டு வர்றதுக்காக வேண்டி அவரு பாடுபட்டார். அது எல்லாருக்கும் தெரியும். இந்த நாடு முழுக்க பேசப்பட்ட ஒரு விஷயம். இந்த பஞ்சாயத்து என்னும் சொல்லு முழுக்க முழுக்க பஞ்சமர்களுக்கு, பஞ்சம பறையர்களுக்கு தான் சொந்தமானது. இந்த பஞ்சம பறையர்களே இங்கு வாழ்ந்தார்கள், அவர்களே ஆண்டார்கள் அப்படிங்கிற உண்மைய எல்லாரும் உணரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த பதிவு.